ஹே காய்ஸ், இன்னைக்கு மார்னிங் சும்மா கார்டன் பக்கம் போயிருந்தேன். எங்கள் வீட்டில் நிறைய பாக்கு மரம் இருக்கிறதுனால அந்த பாக்கெல்லாம் கீழே விழுந்திருந்தது. ஸோ அந்த பாக்கெல்லாம் டெய்லி யூஸ்வலாக வீட்டில் இருக்கவங்க பிக் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நானும் அச்சாவும் சேர்ந்து பிக் பண்ணலான்னு சொல்லிட்டு பிக் பண்ணியிருந்தோம். இந்த பாக்கு மரத்தை மலையாளத்தில் கவுங்கு மரம் சொல்லுவாங்க. இப்போ பாக்கு மரத்தோட ஹார்வெஸ்டிங் பீரியடுன்றதுனால நிறைய பழம் கீழே விழுந்திருக்கு. ஸோ இது கீழே விழுந்ததை அப்படியே விட்டால் மழை பெஞ்சா அழுகிடும். ஸோ அதனால் பிக் பண்ணி டெய்லி காய வச்சுடுவாங்க. எங்கள் வீட்டில் பாக்கு மரம் டோட்டலாக ஒரு 60 மரம் இருக்கும். ஸோ நாங்கள் இதை லீஸுக்கு விட்டோம். 1 இயருக்கு 8000 கொடுத்துடுவாங்க. 1 இயரில் ஒன்ஸ் தான் ஹார்வெஸ்டிங் பீரியட். இருந்தாலுமே இது மாதிரி கீழே விழுறதெல்லாம் நாங்கள் பிக் பண்ணி வச்சுருவோம். ஸோ அவங்க வரும்போது இதுவும் சேர்த்து கொடுத்துடுவோம். பாக்கு காஞ்சதுக்கு அப்புறமேட்டு தேங்காவை உரிக்கிற மாதிரி தான் உரித்து உள்ளே இருக்க கொட்டையை தான் காய வச்சு ஸ்லைஸ் பண்ணி விற்பாங்க. ஸோ நம்ம அந்த ப்ராசஸ்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். டேரெக்டாக லீஸ் விட்டதுனால அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் அச்சா எனக்கு அதை கட் பண்ணி எப்படி இருக்கும்னு காமிச்சாங்க. இதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அது எப்படி இருக்கும்னு. லிட்ரலாக பார்க்க ஒரு கோகோனட் எப்படி பீல் பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் இருந்துச்சு. பட் லிட்டில் சின்ன கோகோனட் மாதிரி இருந்தது. அந்த ஓடெல்லாம் பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு உள்ளே கொப்பரை தேங்காய் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை தான் வந்து அவங்க ஸ்லைஸ் பண்ணி இந்த அஜந்தா பாக்கெலாம் வருதுல்ல, அந்த ஸ்லைஸ்டு பாக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு டவுட் வந்துச்சு, தமிழ்நாட்டிலலாம் அந்த வெத்தலையோடு வச்சு கொடுக்குற அந்த ரவுண்டு பாக்கு எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னு அச்சாவோட க்யூரியஸாக கேட்கும் போது வா காமிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அச்சா காமிச்சு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த ரெடி பண்ணுற பாக்குக்கு வந்து உள்ளே வந்து சாஃப்டனாக இருக்கணும் அந்த நட்டு. ஸோ அதனால் பச்சையாக இருக்கும் போதே அந்த பாக்கை ஸ்லைஸ் பண்ணி காய வச்சு ரெடி பண்ணுவாங்களாம். ஃபுல்லாக சிட்டி லைஃப்லேயே வாழ்ந்த எனக்கு இப்போ நேச்சரோட கனெக்ட் ஆகி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. வீட்டை சுற்றி இல்லாததே கிடையாது. ஃப்ரம் பாக்கு மரம், பெப்பர் ட்ரீ, பிரியாணி இலை அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து ஒரு சிட்டி லைஃப்பில் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இங்கே நேச்சரோட கனெக்ட் ஆகி வாழ்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களையும் நிறைய பேருக்கு இது மாதிரி விஷயம்லாம் புதுசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், பாய் ஃப்ரம் மேரிட் அம்மல்லு. பாய்.